அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவின் பெயரால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய தந்தையை நோக்கி ஜெபிப்பதை, இறை வேண்டல் செய்வதை காண்கின்றோம். அதிலே மாட்சி இருதலை பற்றி அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். மாட்சி பெறுதல் என்பது பெருமை அடைதல், மேன்மை அடைதல், மகிமை அடைதல் அல்லது நன்மை பெறுதல் அல்லது அழகு பெறுதல் அல்லது சிறப்பு பெறுதல் என்று சொல்லலாம். இதிலே ஒருவருடைய நற்குணங்களாலோ ஒருவருடைய நற்செயல்களாலோ உயர்ந்த நிலையை, இந்த மாட்சியை பெறுவது மாட்சி பெறுதல் என்றும் நாம் சொல்லலாம். அதாவது பிள்ளைகளுடைய நற்செயல்களால், பிள்ளைகளுடைய நற்குணங்களால் பெற்றோர் மாட்சி பெறுவது. இவனை பெற்ற பெற்றோர் எந்த பாக்கியம் செய்திருக்கின்றார்களோ என்று சில நேரங்களிலே நாம் பிறர் புகழ பார்த்து இருக்கின்றோம். அதை போன்றுதான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு 3 வகையான மாட்சியை கூறுகின்றார். ஒன்று, தந்தை தம் மகனுக்கு அளிக்கும் மாட்சி. தந்தையான கடவுள் கிறிஸ்துவுக்கு அளித்த மாட்சி. அதைத்தான் 5வது வசனம் நினைவுறுத்துகின்றது. இரண்டாவதாக, மகன் தந்தைக்கு அளித்த மாட்சி. 4வது வசனம் சொல்லுகின்றது. மூன்றாவது, இறை மக்களால் மகன் பெறும் மாட்சி. 10வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். தந்தை தம் மகனுக்கு அளித்த மாட்சி நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்திருக்கின்றோம். இவ்வுலகத்தின் தொடக்கத்திலேயே கடவுள் தன் மகனுக்கு மாட்சி அளித்திருக்கின்றார். அதைத்தான் இயேசு அண்ணாந்து பார்த்து சொல்லுகின்றார், தந்தையே, நான் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் என்று. ஆக கடவுள் தன்னுடைய மகனை மாட்சிப்படுத்தி இருக்கின்றார். இயேசுவினுடைய திருமுழுக்கு நாளிலும் நாம் பார்க்கின்றோம், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகின்றேன் என்று அவர் மகிழ்வடைகின்றார். அவர் மாட்சிமை பெறுகின்றார். இரண்டாவதாக, மகன் தந்தைக்கு அளிக்கும் மாட்சி. இயேசு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறை தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தன்னுடைய சொல்லாலும் தன்னுடைய செயல்களாலும் தந்தைக்கு மாட்சி அளித்தார். அவருடைய பணிவாழ்வு முழுவதுமாக செய்த செயல் வழியாக இறை தந்தைக்கு மாட்சி அளித்ததைத்தான் அவர் தன் வழியாக, மகன் வழியாக தந்தை மாட்சி பெறுவதை சுட்டி காட்டுகின்றார். ஆனால் மூன்றாவதாக, இறை மக்களால் மகன் பெறும் மாட்சி. இங்கே இறை மக்கள் என்பது இறை மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நல்ல செயல்களால், நம்முடைய நல்ல சொற்களால், நம்முடைய நல் வாழ்வினால், விசுவாசம் நிறைந்த நம்பிக்கையான வாழ்வினால் நாம் கடவுளை மாட்சிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, எல்லாம் இறைவனின் அதிமிகு மகிமைக்கே என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நாம் என்ன செய்தாலும், எதை சொன்னாலும் நம்முடைய வாழ்வு முழுவதுமே கடவுளை மகிமைப்படுத்துமாறு, நம்மை அல்ல, நமக்கு புகழ் பெறுவதற்காக அல்ல, நம்முடைய சுயநலன்களுக்காக அல்ல. பல நேரங்களிலே நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய நண்பர்கள் என்று குறுகிய வட்டத்திற்குள் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுகின்றோம். ஆனால் ஒரு உண்மையான விசுவாசமுள்ள கிறிஸ்துவனின் செயலானது அவனுடைய வாழ்வால் இறை தந்தையை மாட்சிப்படுத்த, இறை தந்தையை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான மாட்சி. எனவே தந்தையான கடவுள் தன்னுடைய மகன் இயேசுவை மாட்சிப்படுத்தியது போல, மகிமைப்படுத்தியது போல, அதே வேளையிலே இயேசுவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் இறை திருவுளத்திற்கு பணிந்து நடந்து இறை தந்தைக்கு மாட்சி அளித்தது போல, இறை மக்களாகிய நாமும் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலம் தந்தைக்கு மாட்சி அளிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய செயல் மூலம் இவர் ஒரு உண்மையான கிறிஸ்தவர், இவரில் நான் கிறிஸ்துவை காண்கின்றேன், இவரில் நான் கடவுளை காண்கின்றேன் என்று நம்முடைய செயல்கள் வழியாக பிறர் நம்மை புகழும் பொழுது அந்த மாட்சி இறைவனுக்கு சேரும். எனவே நம்முடைய நல்ல செயல்கள், சொல்கள் வழியாக, சிந்தனைகள் வழியாக கடவுளை ஒவ்வொரு நாளும் மாட்சிப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். அவருடைய ஆசிரை நிறைவாய் பெற்று மகிழ்வோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.